திண்டுக்கல்லில் மத நல்லிணக்க சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான தொடர் கபாடி போட்டியில் மகளிர் அணியில் பொள்ளாச்சி அணி முதலிடம் பிடித்து சாம்பியன்ஷிப் கோப்பை மற்றும் ரொக்கப் பரிசை வென்றது. திண்டுக்கல் மேட்டுப்பட்டி பாஸ்கு மைதானத்தில் இளங்கதிர் அகாடமி சார்பில் 38ஆம் ஆண்டாக மத நல்லிணக்க மாநில அளவிலான தொடர் கபடி போட்டிகள் நடைபெற்றது. மகளிர் பிரிவில் திண்டுக்கல், தேனி, சேலம், நாமக்கல், கோயமுத்தூர், மதுரை உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் இருந்து 36 அணிகள் பங்கேற்றன. தொடர்ந்து 3 நாட்கள் இந்த போட்டிகள் நாக் அவுட் முறையில் மின்னொலியில் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பொள்ளாச்சி சாம்ராட் அணியும் மதுரை மணி வாட்டர் அணியும் மோதின. முதல் ஆட்ட இறுதியில் பொள்ளாச்சி அணி 19க்கு 15 புள்ளிகள் கணக்கில் முன்னணியில் இருந்தது. தொடர்ந்து நடைபெற்ற 2ஆம் ஆட்ட இறுதியில் இரு அணிகளும் சிறப்பாக விளையாடின. அதில் பொள்ளாச்சி அணி 41க்கு 20 என்ற புள்ளி கணக்கில் மதுரை அணியை வீழ்த்தியது. பொள்ளாச்சி சாம்ராட் அணி முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம், கோப்பை மற்றும் ரொக்கப் பரிசாக ரூபாய் 20,000, 2ஆம் பரிசாக மதுரை மணி வாட்டர் அணி கோப்பை மற்றும் ரொக்கப் பரிசாக 15,000, 3ஆம் பரிசாக நாமக்கல் மாஸ்டர் கபாடி குழு மற்றும் கள்ளக்குறிச்சி டிபிஜி அணிகள் தலா கோப்பை மற்றும் ரொக்கப் பரிசாக 10,000 வென்றது. இவ்விழாவில் கால்பந்து கழக மாவட்ட துணைத் தலைவர் ரத்தினம், ஹாக்கி சங்க மாவட்ட புரவலர் காஜா மைதீன், திருவருட் பேரவை ஒருங்கிணைப்பாளர் திபுசியஸ் மற்றும் முகமது யூசுப் அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். நடுவர்கள், பயிற்சியாளர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு போட்டிகளை கண்டு ரசித்தனர். போட்டியின் ஏற்பாடுகளை இளங்கதிர் அகாடமி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.